எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சது உரிச்சு வச்ச பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினோடனே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சாலும் நல்லா இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ நல்லா வீடியோ போடாததுக்காக என்னை மன்னிச்சிருங்க. இனிமேட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்லோட் ஆகும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சோடனே மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கக்குள்ளே நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ மீன் நல்லா வெந்து வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மண் சட்டின்றதால நல்லா கொதிக்கிச்சிட்டே இருக்குது பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.